ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். தற்போது மற்றொரு அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், முன்பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. ஜனவரி 2025 பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில பொங்கல் பண்டிகைக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்வர்களுக்கு ஏதுவாக 120 நாட்களுக்கு முன்னதாகவே இன்றைய தினம் டிக்கெட் முன்பதிவானது துவங்கியிருக்கிறது. காலை 8 மணிக்கு இந்த டிக்கெட் முன்பதிவானது துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில காலை 8 மணிக்கு துவங்கிய முன்பதிவானது தொடங்கிய 5 நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. அதாவது டிக்கெட் முன்பதிவு பொறுத்த வரைக்கும் ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாக காலை 11 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான வசதி தெற்கு ரயில்வே சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நேரில் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சென்னை மற்றும் எக்மோர் ஆகிய ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய டிக்கெட் முன்பதிவு நிலையங்கள்ல காலை முதலே காத்திருந்து டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக பொதுமக்கள் காத்திருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலை 5 மணி முதல் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் வரிசையிலேயே காத்திருந்து டிக்கெட் முன்பதிவதற்காக காத்திருந்த நிலையில டிக்கெட் விற்பனை முன்பதிவானது துவங்கி 5 நிமிடங்கள்ல டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்த்துவிட்டதன் காரணமாக பொதுமக்கள் ஏமாற்றத்தோடு வீடு பெறுகிற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில கிட்டத்தட்ட ஒரு 4 மணில இருந்து நாங்க காத்திருந்து நாங்க டிக்கெட் வாங்கலாம் போற பட்சத்தில் 5 நிமிடங்கள் அனைத்து டிக்கெட்டும் விற்று தீர்ந்ததுனால எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. வெயிட்டிங் லிஸ்டோட நாங்க வீடு திருப்புற நிலைமை இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம் ஆகுமான்றது தெரியல அப்படிங்கிற தரப்புல அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த பண்டிகை காலங்கள்ல டிக்கெட் கவுண்டர்களை அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு தனியாக ஒரு டிக்கெட் கவுண்டர் வச்சு அவங்களுக்குன்னு தனியான ஒரு முன்பதிவு தொடங்கினாதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா காலையில இருந்து மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள்லாம் நிறைய பேர் காத்திருந்த சூழலாம் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில பொதுமக்கள் இந்த ஒரு கோரிக்கையை முக்கியமா வைக்கிறாங்க. பண்டிகை காலங்கள்ல சிறப்பு ரயில்களையும் விடணும். அப்படி விடுற பட்சத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் களையக்கூடும் அப்படின்ற ஒரு தரப்புல அவங்க பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில காலை 8 மணிக்கு துவங்கிய முன்பதிவு 5 நிமிடங்கள் அனைத்து டிக்கெட்டுகளும் விட்டு தீர்ந்ததன் காரணமா வெயிட்டிங் லிஸ்டோட பொதுமக்கள் வீடு திரும்புகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.